கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, நான் ஐடியிலேருந்து எப்படி ஐடிக்கு வர்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு நான் ஐடி பேக்ரவுண்ட் லைக் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஆர் வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் சம்மந்தம் இல்லாமல் ஒரு யூஜி முடிச்சிருக்கீங்க, பிஜிலையும் வேறு மாதிரி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ளே வரலாமா இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமா அப்படின்னா த ஆன்சர் இஸ் அஃப்கோர்ஸ் எஸ். ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவவர் வென் தே ஆர் கமிங் இன் டு த ஜாப் தே நீட் டு டூ சம் கோர்சஸ். ஓகேவா? ஸோ பட் ஒன்று அட்வான்டேஜ் என்ன, உங்களுக்கு ஏற்கனவே கம்ப்யூட்டரில் நாலேஜ் இருக்கனால தே மே ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். பட் நீங்கள் வேறு ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆக்சுவலி அஃப்கோர்ஸ் யூ நீட் டு புட் த ஹார்ட் ஒர்க். தட்ஸ் வாட் த கீ திங் ஹியர். இன்கேஸ் நீங்கள் வேறு ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது, வேறு ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம். பட் இனிஷியலாக நீங்கள் கொஞ்சம் அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அதை விட ஒரு 2 times நீங்கள் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இதான் ஃபஸ்ட் ஸ்டெப். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நான் ஐடி பேக்ரவுண்டில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் ஐடி பேக்ரவுண்டுக்கு வரலாம். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆக்சுவலாக. ஓகேவா? ஃபஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லைக் நான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆக போகிறேன்னா அல்லது பேக் அண்ட் டெவலப்பர் ஆக போகிறேன்னா இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆக போகிறேன்னா. பட் என்னோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு வரனால நீங்கள் எடுத்தோடனே ஃபுல் ஸ்டாக்குள்ளலாம் போகிறது ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ இட் இஸ் நாட் நீடட். எதர் நீங்கள் ஃப்ரண்ட் ஹேண்ட்லேயோ இல்லை பேக் ஹேண்ட்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரண்ட் ஹேண்ட் தான் சூஸ் பண்ணுற மாதிரி சான்சஸ் இருந்தது அப்படின்னா HTML, CSS, அஃப்கோர்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட், இது மூணுமே கண்டிப்பாக மேண்டட்டரியாக வந்துடும். இதுக்கப்புறம் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற ரியாக்டோ, ஆங்குலரோ, இது ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா யூ மே ஏபிள் டு கெட் சக்ஸஸ்ஃபுல். ஓகேவா? இது ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு. பேக் ஹேண்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது அதில். ஆக்சுவலாக அதில் உங்களுக்கு .NET இருக்குது, பைத்தான் இருக்குது, ஜாவா இருக்குது, நோடு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 4 லாங்குவேஜஸ் தான் இப்போ மார்க்கெட்டில் இருக்க ட்ரெண்டில் இருக்கிற 4 லாங்குவேஜஸ். இதில் PHP வேணால் இருக்குது, பட் ஐ டோன்ட் நோ ஹவு மச் குட் இட் இஸ். அதே ஸோ பட் என்ன தான் இருந்தாலுமே பேக் ஹேண்டில் இந்த லாங்குவேஜஸ் இருந்தாலுமே கான்செப்ட் அப்படிங்கிறது ஒன்று தான். அதாவது REST API டெவலப்மெண்ட், API ஆத்தென்டிகேஷன், தென் டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ், then how are you receiving the data, how are you sending the proper response to the UI. ஸோ இதுதான் பேக் அண்ட் டெவலப்பருக்கான முக்கியமான கோர் லாஜிக். இது தவிர நிறையா இருக்குது, பட் ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா இதுதான் கோர் லாஜிக் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேக் அண்ட் அதாவது பேக் அண்ட் டெவலப்பராகவோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஆகலாம். ஒன்ஸ் நீங்கள் எடுத்தோடனே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகும், தேவையில்லாமல் ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ் ஸ்டேட்டுக்குலாம் போயிடுவீங்க ஆக்சுவலாக. ஸோ டோன்ட் டூ தட். ஃபஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு டெவலப்பர் ஃப்ரண்ட் அண்டோ பேக் அண்டோ எடுத்துட்டிங்க அப்படின்னா 99% நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஆக்சுவலாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து நீங்கள் டெஃபினெட்லி யூ கேன் ஏபிள் டு கெட் த ஜாப்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது மட்டும் போதுமா அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு வளர்த்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் வந்தாலுமே ஒரு சில பேர் சொல்லுவாங்க என்னோட கம்பெனி எல்லாமே தமிழ் பீப்புள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 100% கம்பெனிஸில் ஒரு 5 to 10% கம்பெனிஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. 90% கம்பெனிஸ் நீங்கள் அடுத்த லெவலுக்குலாம் போகிறதா இருந்தால் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியமாக இந்த கரண்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுவீங்க, உங்கள் ஆன்சைட்டில் ஒருத்தர் இருப்பார் ஆக்சுவலாக. அவர் வேறு ஒரு கண்ட்ரிலையோ இல்லை நார்த் இந்தியாவோ வேறு யாராவது இருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷ் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், வேறு எந்த லாங்குவேஜுமே ஹெல்ப் பண்ணாது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் பாருங்க. ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 கம்பெனி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் 3 years மாறிட்டேன். நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்டில் இது வரைக்கும் ஒருத்தர் கூட தமிழே கிடையாது. எல்லாருமே நான் ஒர்க் பண்ண மினிமம் என்னோட டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 people 8 people இருப்பாங்க. அதில் நான் ஒருத்தர் மட்டும் தான் தமிழ் ஆக்சுவலி. மீது எல்லாருமே நார்த் இந்தியனாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா யூஎஸில் இருப்பாங்க. யூஎஸில் இருக்கவங்களும் நார்த் இந்தியாவில் இருக்க யாராவது இருப்பாங்க ஆக்சுவலாக. என்னோட டீம் மெம்பர்ஸும் என்னோட ஜூனியர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் தான். ஸோ இதான் இந்த சுச்சுவேஷன் ஆக்சுவலாக. ஸோ இவங்கள்ட்டெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக தெர் இஸ் ஒன்லி ஒன் லாங்குவேஜ், இங்கிலீஷ் மட்டும்தான். நீங்கள் என்ன தான் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இங்கிலீஷில் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கும்போது அதுவுமே உங்களுக்கு பெரிய இதாக இருக்கும். பட் அதுக்காக நீங்கள் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது. பட் வாட் எவர் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் யூ ஷுட் நோ ஹவு டு கம்யூனிகேட். தட்ஸ் இட். நீங்கள் இந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வச்சுக்கிறது அதெல்லாம் தேவையே கிடையாது ஆக்சுவலாக. பட் நீங்கள் சொல்ல வரதை புரிஞ்சுக்கணும், அதே போல் அவங்க சொல்கிறதையும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அவ்வளோ இந்த 2 விஷயம் மட்டும்தான். மற்றபடிலாம் நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது ஹை அண்ட் இங்கிலீஷில் இங்கே யாருமே பேசவும் மாட்டாங்க, யாரும் அந்த மாதிரி கேட்கவும் மாட்டாங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் ஒரியெலாம் பண்ண தேவையில்லை. ரொம்ப நார்மல் இங்கிலீஷ் தான் எல்லாருமே பேசுவாங்க. ஸோ அதனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஆல்ரெடி வி நோ எவ்ரிதிங். ஓகே, ஒன்லி ஒன் திங் இஸ் அந்த ஃப்ளூயன்சி மட்டும் வரணும். அதே போல் அவங்க பேசுகிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் இருக்குது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள்
ப்ரோக்ராமிங்கில் வரும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்குவீங்க அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறது நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி. அதே போல் என்னோட கான்செப்டை கிராஸ் பண்ணுறதுக்கு நிறையா நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இப்போ எடுத்தவொடனேலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. ஆக்சுவலி அது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இந்த ஃப்ளோ ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2-3 தடவை ஒர்க் பண்ணும்போது தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ முக்கியமாக ஹார்ட் ஒர்க், ப்ராப்ளம் சால்விங், இந்த 2 ஸ்கில் இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல் இன் த ஐடி ஃபீல்ட். ஒன்லி திங் இஸ் நீங்கள் இனிஷியலாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 months ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரீசெண்டாக நான் வந்து ஒரு 3 months நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு கார்பரேட் ட்ரைனிங்கு ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த நேம் ஆக்சுவலாக, இட் இஸ் a real story. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 people இருந்தாங்க. எல்லாருமே இந்த MERN-STEC படிக்கிறதுக்காக they asked me to give the ட்ரைனிங் முடிகிற சமயத்தில் நான் எல்லாத்துக்கூடையும் தனியாக சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு பொண்ணு சொன்னாங்க ஆக்சுவலாக, which means she came from the BSc Physics ஆக்சுவலாக. ஐ லிட்டரலி ஷாக்டு. ஏன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பேர் ஆக்சுவலாக. அந்த 7 பேரில் 7 பேருமே MERN-STEC படிச்சுட்டு இருக்காங்க. நான் போனது வந்து எக்ஸ்பிரஸ்க்காக நான் சும்மா ஜஸ்ட் ஒரு 2-3 ஸ்பீச் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன் ஆக்சுவலாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பசங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. 2 பேர் வந்து ஏற்கனவே கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த கம்பெனி ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் ஆக்சுவலாக. அதில் 2 பொண்ணுங்க, ஒரு பொண்ணு வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆக்சுவலாக, இன்னொரு பொண்ணு தான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஆக்சுவலாக. நான் ஃபஸ்ட்டு அதை கேட்கும்போது ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. நான் நினச்சது என்னன்னா அந்த பொண்ணு ஏதோ பிஎஸ்சிலேருந்து வந்திருக்காங்க, ஆர்ட்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க, எல்லாமே நம்ம சொல்கிற டாபிக் எல்லாமே டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. தென் கேட்கும் போது ஷாக் ஆனேன், எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா. தென் ஷீ டோல்ட் தட் ஒன்ஸ் அவங்க பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஷீ டிட் பிஜி. பட் பிஜியில் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஆனால் கம்ப்யூட்டர் அது எனக்கு தெரியும் ஆக்சுவலாக. அதுலேயுமே ஃபிசிக்ஸ் ஏதோ கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் ஐ நோ டேம் ஷூர் தட் ஷீ டிடன்ட் டூ எனி கம்ப்யூட்டர் ஃபார் அவங்களோட யூஜுவலி அந்த பண்ணதில் பிஜிலையும் அவங்க பண்ணதில்லை ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ பட் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜாபில் எதுவுமே கிடைக்கல. ஸோ அவங்களோட பிரதர் வந்து ஐடி ஃபீல்டில் ஏற்கனவே இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ராமிங் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டு ஷீ ஜாயின்ட் ஹியர். பட் என்னதான் இருந்தாலுமே அவங்க இனிஷியலாக அவங்களுக்கு கேட்ட எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இனிஷியலாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கும் போதெல்லாம் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணாங்களோ அதோட அதிகமாகவே அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் இப்போ அதோட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவ் ஷி காட் செலக்டட் ஆஸ் அ MERN டெவலப்பர் அண்ட் ஷி காட் அ ஜாப் ஆல்சோ. ஓகேவா? ஸோ முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே வரதா இருந்தால் கண்டிப்பாக இந்த 3 points அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஓகேவா? இந்த 3 இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த டெவலப்பர் வேணாலும் ஆகலாம். ஸோ ட்ரை ஃபார் தட். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அல்லது ஏதோ இடத்துல ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் போஸ்ட் இன் த கமெண்ட்ஸ். டெஃபினெட்லி வி வில் ஹெல்ப் யூ. ஓகே, தேங்க்யூ.